தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்கன்னா 50 ரூபாயில் வந்து பிவிசி ஆதார் கார்டு, அதாவது பிளாஸ்டிக் ஆதார் கார்டை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கே வந்து அதை எப்படி வாங்குறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூகுளில் போய்ட்டு பிவிசி ஆதார் கார்டு ஆன்லைன்னு டைப் பண்ணிங்களா இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் மேலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நானும் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து டைரெக்டாக வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆக இந்த பேஜ் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், விர்ச்சுவல் ஐடி, இஐடி இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த 3 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒரு நம்பரை யூஸ் பண்ணி உங்கள் ஆதார் கார்டு, அதாவது பிவிசி ஆதார் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆதார் நம்பர் உங்கள் ஆதார் கார்டுலேயே இருக்கும். விர்ச்சுவல் ஐடியும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஐடி, அதாவது ஆதார் கார்டில் இருக்க விர்ச்சுவல் ஐடியோட நம்பரை யூஸ் பண்ணி தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஆதார் நம்பர், விர்ச்சுவல் ஐடி அல்லது இஐடி நம்பர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணலாம். உங்கள் ஐடி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்சா டெக்ஸ்ட்டையும் என்டர் பண்ணுங்கள். கேப்சா டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர்னு இருக்கும். அதாவது உங்கள் ஆதார் கார்டோட மொபைல் நம்பரை ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் கையில் வச்சுருக்க அந்த மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்களா அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வேல்யூ வரும். அந்த ஓடிபி வேல்யூவை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அப்படியே சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வேல்யூ வரும். அந்த ஓடிபி வேல்யூவை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டோட ப்ரிவியூ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் கேட்வே பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து உங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மோடில் நீங்கள் பே பண்ண நினைக்கலாம் அந்த மோடு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணி பே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மொபைலுக்கு ஒரு ஓடிபி வேல்யூ வரும். அந்த ஓடிபி வேல்யூவை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெசிப்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க்கையும் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ரெசிப்ட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா 1 or 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஆதார் கார்டு, அதாவது பிவிசி ஆதார் கார்டு வந்து உங்கள் ஆதார் கார்டில் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்க்கு வந்து தபால் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து சேரும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு செக் ஸ்டேட்டஸ்னு அந்த பேஜில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.